வணக்கம். கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்தால் எப்படி இருக்கும்? எல்லோருக்குமே நம்ம பிறந்த ராசி தெரியும். ஏன்னா நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அதன் அடிப்படையில் ராசி பலன் உண்டு. ஆனால் லக்ன பலன் என்பது வேறு, ராசி பலன் என்பது வேறு. லக்னம் தான் நாம் பிறக்கும்போது இருக்கக்கூடிய எந்த உலகத்தில் எந்த மூலையில் பிறந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில் பலன்கள் கடைசி வரைக்கும் நடக்கும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும், நீங்கள் கடக லக்னமாக இருந்தால் இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். வருங்காலங்களில் லக்ன பலன் நம்முடைய சேனலில் கடந்த மாதத்துலேருந்து போட்டுட்ருக்குறோம். ராசிக்கும் லக்னத்திற்கும் வித்தியாசங்கள் நிறையா உண்டு. இங்கே இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது? கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல அத்தனை கிரகங்களும் இருக்காங்க. குறிப்பாக புதன், சுக்கிரன், ராகு, சனி, அவரோட சூரியன். 9ஆம் இடம் அப்படின்னாலே பொதுவாக என்னென்னா தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். இது வரைக்கும் உங்களுக்கு சனியால் பட்ட கஷ்டங்கள் தான் நிவர்த்தி ஆகி, உங்களுக்கு தெரியும் மார்ச் 29 சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார். ஆக கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த துன்பங்கள் விலகி நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் ஆரம்பிக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மத வழிபாடு கூடும், தெய்வ தரிசனம் அதிகரிக்கும், ஆலய தரிசனம் கூடும், நீண்ட தூர பயணம் போவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக செகண்ட் மேரேஜுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமே அல்ல, யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நல்ல ஒரு ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஹையர் எஜுகேஷனுக்காக நான் வெளியூர் போகணும், வெளிமாநிலம் போகணும், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதே கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும். இயற்கையிலேயே ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், ஆண் பெண் உலகத்தில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தெய்வ அனுகூலம் ரொம்ப முக்கியம். அந்த தெய்வ அனுகூலம் இருந்தால் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள், கையில் பணம் தனம் இருக்குது, மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முயற்சிகள் ஓரளவுக்கு சித்தியாவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள். அவர்களால் உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. அது இல்லாமல் யாரோடெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்களெல்லாம் நன்மையை செய்வார்கள். இந்த மாதம் புதுசாக ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்லது புதுசாக நீங்கள் ஏதாவது தொழில் பண்ண ஆசைப்பட்றவங்க பரவாயில்லாமல் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதுலேயும் பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்கும். நீங்கள் ஏதாவது கமிஷன் தொழில் பண்ணுறீங்க, ஏஜென்சி பண்ணுறீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறீங்க, கன்சல்டன்சி பண்ணுறீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா மார்க்கெட்டிங் லைனில் இருக்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுடைய துறைகளில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. இந்த மாதம் எதிர்பாராத பயணம், ஏற்கனவே முதல்ல சொன்னேன் நீண்ட தூர பயணம்னு, இப்போ ட்ராவல் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. இந்த ட்ராவல் நன்மையாக உங்களுக்கு அமையும். அதுலேயும் கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக வண்டி வாங்கணும்னு நினச்சவங்க, வெஹிக்கிள்ஸ் வாங்கணும்னு நினச்சவங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா லாபம் இருக்குது, மகசூல் இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும். நீங்கள் இந்த மாதம் அம்மாவுடைய ஆதரவை, அன்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நன்மை உண்டு.
இந்த மாதம் கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். இன்ட்ரா ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க தைரியமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த மாதத்தில் ஏதாவது டிக்கெட் லாட்ரி வாங்கலாமா தேருமாங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். இதெல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குங்கிறதுக்காக கடன் வாங்கி பண்ணிடாதீங்க. பெரிய லெவலில் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக ரொட்டீனாக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். வேலையில் நல்லாவே இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ வேலையில் பெரிய லெவலில் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. கடந்த காலங்களில் இந்த ஒர்க்கில் லோடு, ப்ரெஷர், டென்ஷன் எல்லாமே இந்த மாதம் குறைவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை உண்டு. வேலையில் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறவங்க, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். ஒரு வேளை நீங்கள் வேலையில் மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்தாலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஆக கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் லோன் எதுவும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன், ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், தேர்வுமானா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா செலக்ட் ஆவீங்க. இது அத்தனையும் கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. நான் பாஸ்போர்ட், விசா அப்ளை பண்ணியிருக்கேன், வருமானா கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதம் மூவ் பண்ணுங்கள். இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் சாதகமாக உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் திருமணமே நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் நிறையா உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இவ்வளவு நன்மைகள், நல்ல விஷயங்கள் இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ உங்களுக்கு வேலை இல்லை, ஐடியில் இல்லை, சும்மா இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை இந்த மாதம் உண்டு. ஆக ஏதாவது ஒரு வேலை, வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. பட் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். குறிப்பாக யாருக்கெல்லாம் சளி தொல்லைகள் இருக்குது, ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்க, முழங்காலுக்கு கீழே உள்ள பாங்களில் பிரச்சனை இருக்கிறவங்க, நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு கடன், லோன் அதிகமாக இருக்குன்னா இதை பற்றி கவலைப்படாதீங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஆஞ்சநேயருடைய வழிபாடு, குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிடுங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே முழுமுதற் கடவுள் விநாயகரையும் குறிப்பாக பைரவருடைய வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.